இது சக்மா மக்களின் ஈராட்சியம். அங்கு அனைத்து குடிமக்களும் அமைதியுடன் மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். அப்போது அந்த மகிழ்ச்சியான அரசியலில் ஒரு துக்கத்தின் நிழல் மிதந்தது. ஆரக்கான் ராஜா சாக்குமா அரசை சுற்றி தாக்குதல் மேற்கொள்ளும் நோக்கில் தூதரின் மூலம் சாக்குமா ராஜாவுக்கு போர் செய்தி அனுப்பியுள்ளார். இல்லையெனில் அவர் சாக்குமா ராஜாவுக்கு தோல்வியை ஏற்றுக்கொண்டு அரசை ஒப்படைக்கும் அறிவிப்பை வழங்கியுள்ளார். அந்த நேரத்தில் ராஜா தனது அமைச்சர்களும் குடிமக்களும் கூட ஒரு கூட்டத்தில் கலந்துரையாடிக் கொண்டிருந்தார். சாக்மா ராஜா தனது அமைச்சர்கள் மற்றும் மக்களுடன் ஆலோசனை செய்து அவர்கள் போர் தயாராக உள்ளார்களா என்று கேட்டார். கூட்டம் முற்றிலும் அமைதியால் மூடியது. ராஜா மக்களிடையே பயம், அதிர்ச்சி நிலவுவதாக உணர்ந்தார். நீங்கள் போருக்காக தயாருள்ளீர்களா? அந்த நேரத்தில் ஹுதுக் சேன் என்ற ஒரு வீரன் கூறினார், நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் இந்த தருணத்தில் ஆரக்கான் அரசனை கைது செய்து உங்கள் பாதங்களுக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்க வேண்டும். எனது பெயரில் சாக்மா மக்கள் மத்தியில் ஒரு குழு உருவாக்க வேண்டும். குறிப்பாக என்னுடன் போர் சென்று வீரத்துடன் போராடுபவர்கள் இந்த குழுவின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். মুই বুদ্ধ নামে সমথাংশে আরকান রাজারে ইকুনু বানিয়ানিம்பொய். ராஜா ஹுடுக்சேனின் பேச்சை கேட்டு கூறினார், சரி, உங்கள் பெயரில் சாக்கம் இனத்தின் உள்ளே ஒரு கோஜா மற்றும் குழு உருவாகும். பிறகு ராஜாவின் அனுமதியுடன் ஹுடுக்சேன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போர் நிலத்தின் நோக்கி முன்னேறினர். ஹுதுக்சென் யார் போர்க்களத்தில் நுழையப் போவது? அப்போது முன்வந்து விழுந்தது ஆரக்கான் அரசின் சோழர்கள். அவர்கள் அவரை சூழ்ந்தனர். ஹுதுக்சென் தனது கத்தியின் காப்பிலிருந்து அசி எடுத்து அந்த வகையில் சுற்றினார். அதில் ஆரக்கான் அரசின் சோழர்கள் அதிர்ச்சியுடன் மயங்கி விழுந்தனர். ஹுதுக்சென் மற்றும் அவரது சோழர்களின் கையில் எவ்வளவு படையினர் இறந்தனர் என்பது கணக்கில் இல்லை. இவ்வாறு வீரத்துடன் முழு ஆரக்கான் படையினரின் கட்டமைப்பை உடைத்து போட்டு ஹுதுக்சென் இறுதியில் ஆரக்கான் அரசின் முன்னிலையில் வந்தார். மேலும் ஒரு குதிப்பில் ஆரக்கான் அரசின் கழுத்தில் கத்தியை வைத்து அனைத்து சோழர்களின் தோல்வியை ஏற்கச் சொன்னார். பின்னர் ஹுதுக்சென் ஆரக்கான் அரசனை கைது செய்து சாக்குமா அரசின் அரசு கூட்டத்தில் ஆவணமாக கொண்டு வந்து கூறினார், இங்கே உங்களின் எதிரி மற்றும் குற்றவாளி மகாராஜ். நான் உயிருடன் இருக்கும்போது எந்த பாவகாரர் சாக்குமா அரசின் மீது கண்களை தூக்கி பார்க்க முடியாது, உறுதி செய்கிறேன். சாக்குமா அரசன் இந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து ஹுதுக்செனின் ஆதரவாளர்களுக்கு ஹுதுகோ கோஜா என்ற பெயர் வைத்து அவர் கூறியதை நிறைவேற்றினார். அதோடு ஹுதுக்செனை சாக்குமா அரசின் படைத்தலைவராக நியமித்து பரிசளித்தார். இவ்வாறு ஹுதுகோ கோஜாவின் உருவாக்கம் சாக்குமா அரசின் அந்த பண்டைய காலத்திலிருந்து ஏற்பட்டது.